முதலாவதா நிறைய பேர் இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஓகே நம்மகிட்ட இருக்கிற காசுக்கு வாங்கக்கூடிய ஒரு சாதாரணமான வாகனம் இந்த வேகனார். வேகனார்ல பல பிரிவுகள் இருக்கு. வேகனார் வந்து ஆர் இருக்கு, எஃப்எக்ஸ் எஸ் இருக்கு, இந்த மாதிரி பல வாகனங்கள் இருக்கு. இந்த வாகனத்துடைய விலை ஜப்பான்ல இலங்கை ரூபாவில் 36 லட்சம். இதுக்கு வரி இலங்கையில அறவுறப்படுற தொகை 38 லட்சம். சரியா, கிட்டத்தட்ட அரைவாசிக்கும் அதிகம். சரி, இந்த வாகனத்தை எவ்வளவுக்கு சந்தையில விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 74 லட்சம் ரூபாய்க்கு இந்த வாகனத்தை விற்கிறாங்க. என்ன பாருங்க, ஒரு வாகனத்துக்கு 12 லட்சம். டொயோட்டா ரைஸ் இது வந்து 1200 சிசி ஹைபிரிட் வாகனம். ஜப்பான்ல இது 74 லட்சம் ரூபாய் இலங்கை ரூபால. இலங்கையில இதுக்கு வரி 64 லட்சம். 64 லட்சம் வரியோட சேர்த்து ஒட்டுமொத்தமா இந்த வாகனத்துக்கான விலை 138 லட்சம், அதாவது 1,38 லட்சம் ரூபாய். ஆனா சந்தையில இந்த வாகனத்தை விற்கிறாங்க 1,65 லட்சத்துக்கு. கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபாய் ஒரு வாகனத்துக்கு லாபமா வச்சு விற்கப்படுது. எத்தனை வாகனம் விற்கப்படுது? இதுவரைக்கும் 18,000 வாகனங்கள் விற்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல மோட்டார் சைக்கிளும் இருக்கு, ஆட்டோ இருக்கு, வேன் இருக்கு, கார் இருக்கு, எல்லாமே இருக்கு. கொண்டா வெசல் எக்ஸ் இந்த வாகனத்துடைய ஜப்பான் விலையில 88 லட்சம் ரூபாய். அதாவது ஜப்பான்ல வாங்குறது இலங்கை ரூபாவில் 88 லட்சம். இதுக்கு இலங்கையில வரியா அறவிடப்படுது 90 லட்சம். இந்த வாகனம் சந்தைக்கு வரும்பொழுது 1,78 லட்சத்துக்கு வருது. எல்லா வரியும் ஜப்பான்ல இருந்து வாங்குற விலை எல்லாமே சேர்த்து இந்த வாகனத்தை சந்தையில விற்கிறாங்க 2,10 லட்சம், 2,20 லட்சம், 2,25 லட்சம் சொல்லி விற்கப்படுது. கிட்டத்தட்ட 30 முதல் 40 லட்சம் ரூபாய் அதிகமா விற்கப்படுது. வாகனம் கொண்டு வரதுல இருந்து அதிகமா விற்கப்படுது. இது பெரிய அளவான ஒரு விலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதோட டொயோட்டா ஹில் ஆர் ஸ்போர்ட் இந்த வாகனத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இது வந்து ஜப்பான்ல 1,50 லட்சம். இது கொஞ்சம் விலையான வாகனம் தான். இங்க இதுக்கான வரி 1,30 லட்சம் வரி மட்டுமே. இதெல்லாமே சேர்த்து ஜப்பான் விலையும் இங்கത്തെ வரி டாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நாம கூட்டி பார்த்தா 2,85 லட்சம் இந்த வாகனத்துடைய முழு செலவாக கொண்டு வரப்படுது. இத வந்து ஒரு ஷோரூம்ல நாங்க வாங்குறதா இருந்தா 3,20 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 35 லட்சம் இந்த வாகனத்துக்கு அதிகரிக்கப்பட்டு விற்கப்படுது சொல்லப்படுது. இதோட இன்னும் ஒரு முக்கியமான வாகனம் இருக்கு, டொயோட்டா யாரிஸ் கிராஸ். இது வந்து நிறைய பேர் பாவிக்கிற ஒரு வாகனம். 65 லட்சம் இலங்கை ரூபாவில் ஜப்பான்ல வாங்குறாரு தான். இதுக்கு 89 லட்சம் வரி. ரெண்டையும் சேர்த்தோம்னு சொன்னா 154 லட்சம், 1,54 லட்சம். ஆனா சந்தையில் அந்த வாகனம் விற்கப்படுது 1,95 லட்சம் ரூபாய். 41 லட்சம் ரூபாய் அதிகமாக இந்த வாகனத்துக்கு விற்கப்படுது. அதாவது ஒரு வாகனத்தினுடைய லாபம் 41 லட்சம்.